அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பயங்கர மலைகள்லாம் இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிற அது மாதிரி மலைகள், அந்த மலைகளுக்கு கீழ் அதற்கும் கீழ் நகரங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த நகரங்களில் மக்கள் வாழ்வதில்லை. மிலிட்ரியினுடைய அவ்வளவு நிலக்கீழ் சுரங்கங்களை அமைத்து அனைத்து ஆயுதங்களையும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா எந்த உளவை வைத்து எந்த விமானத்தை வைத்து எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. மேலே தான் காட்டும், உள்ளுக்குள்ளே எப்படி காட்ட முடியுமா? அப்படி என்றால் அமெரிக்கா அடித்தது எல்லாம் என்ன? பொம்மைகளாக சோடிக்கப்பட்ட தெர்மாக்கோல். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அல்லவா? யாராவது ஒரே ஒரு நாடு, சவுதி அரேபியாவில் 15 நாடு, அரபு எமிரேட்ஸில், யூரோப்பியனில், லண்டன், பெரிய பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, எவனாவது ஒரு தாக்குதல் ஈரானை நோக்கி தாக்கியிருக்கிறார்களா? பயம். 50%. 50%. நம் நாட்டுக்குள்ளே வரக்கூடியது ஆயில் மட்டும் இல்லை, ஃபெர்டிலைசர் வரணும், பருப்பு வரணும், எடிபிள் ஆயில் வரணும், டெக்ஸ்டைல் வரணும். எல்லாம் நம்ம நாட்டிலேருந்து ஐரோப்பாவுக்கு போகணும், அவன் நாட்டிலேருந்து வரணும். எல்லாமே இந்த ரூட்டு தான். இந்த ரூட்டு அடைச்சிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். மக்களுடைய இந்த பேனிக் சுச்சுவேஷன் இப்போ பயந்து ஒரு சில பேர் என்னங்கன்னா, ரேட்டு பெட்ரோல் ஏறிடும் அதனால பெட்ரோல் போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து அதனால பெட்ரோல் போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போவே கேஸ் புக் பண்ணுறாங்க, 25 நாள் கழிச்சு போனாங்கன்னா இப்போயும் புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் அவசரப்படுறது சரியான விஷயமா, இல்லை இதை நிதானமாகவே இருந்து சரி பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி நிதானமாக இருந்து கொள்ளலாம் என்று தான் நேற்று வரைக்கும் நான் நினைத்திருந்தேன். சாமானிய மக்களாகிய நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பயம் வரும். 500 ரூபாய்க்கு டேங்கரை போட்டு வைங்க. நேற்று என்னட்டே சொன்னாங்க வீட்டில், ஃபுல் பண்ணுங்க சார், நீங்கள் போகிறதுக்கு சிக்கலாயிரும் அப்படின்னா. நானே ஃபுல் பண்ண ஒரு 1000 ரூபாய்க்கு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்போ நானும் பயத்தில் தானே இருக்கிறேன், நீங்களும் பயத்தில் தானே இருக்கிறீங்க. செல்ல செல்ல அடிதடி நடக்கும். குறித்து வைத்துக்கள். அடுத்த காணொலியிலே சொல்லுங்கள். ஒருவேளை இன்னும் அரசாங்கம் தெளிவுபடுத்தவில்லை என்றால், போர் உச்சபட்சத்தில் இருந்தால் ஒவ்வொரு பெட்ரோல் பம்புக்கும் போலீஸ் போடணும். அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நிலவரம். பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. உலகம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சமாதானமாக வரும். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஒரு விஷயம் வருது, ரொசாரியோ. என்ன விஷயம்னா, அந்த நாட்டினுடைய ஜியோகிராஃபிக்கல், அதாவது தமிழில் சூழியல், அந்த நாட்டினுடைய மண் அமைப்பு, தகவமைப்பு, இயற்கை எப்படி இருக்குன்னா, ஏராளமான மலைகள், ஏராளமான காடுகள், பாலைவனங்கள், கடலும் சார்ந்த பகுதிகள். அதனால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பயங்கர மலைகள்லாம் இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிற அது மாதிரி மலைகள். அந்த மலைகளுக்கு கீழ் அதற்கும் கீழ் நகரங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். 40 வருஷமா 45 வருஷமா மலைகளுக்கு கீழ் பெரும் நகரங்கள். அந்த நகரங்களில் மக்கள் வாழ்வதில்லை. மிலிட்ரியினுடைய அவ்வளவு நிலக்கீழ் சுரங்கங்களை அமைத்து அதற்கு கீழே அவர்கள் அனைத்து ஆயுதங்களையும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை. நீங்கள் அது கேட்குறாங்க, அமெரிக்கா எந்த உளவை வைத்து எந்த விமானத்தை வைத்து எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. கன்னியாகுமரியில் ஒன்று இருக்குது, ஆந்திராவில் ஒன்று இருக்குது, மும்பையில் ஒன்று இருக்குது, ஒரிசாவில் ஒன்று இருக்குது. எந்த காட்டுக்குள்ளே எந்த சேட்டலைட் இருக்கும்? மேலே தான் காட்டும், உள்ளுக்குள்ளே எப்படி காட்ட முடியுமா? அவங்க என்ன செய்கிறாங்க, நீ எந்த பங்கர் பஸ்டரை போட்டாலும் உள்ளே வராது. பங்கர் பஸ்டர் சில 100 மீட்டர், அது சில 1000 மீட்டருக்கு கீழே இருக்குது. அதனால் அதுக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டதுனால ரோடு போட்டு வழியும் தெரியாமல், இவ்வளோ தெரிஞ்சவனுக்கு வழி இவங்க பார்த்தோன்னா வழி தெரியுதோ, வழி அடிச்சு விட்றதுக்கு, அப்படிலாம் இல்லை. அதற்கு வழி தெரியாமல் மலைகளை போன்று குடைந்து அதற்குள் வாகனங்கள் வெளியே வந்து நேராக இலக்கை தாக்கிவிட்டு உள்ளே சென்று விடுகிறது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி என்றால் அமெரிக்கா அடித்தது எல்லாம் என்ன? பொம்மைகளாக சோடிக்கப்பட்ட தெர்மாக்கோல், செல்லூர் ராஜா தெர்மாக்கோலை மாதிரி அடித்து விட்டு சென்று பலூன்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அப்படித்தான் உண்மையாக இருக்கலாம். அது இங்கே நம்ம நாட்டில் பலர் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையாக இருக்கிறது. அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டது. அந்த கால்வாய் வரையாட்டி இந்தியாவுடைய கப்பல்கள் அனுமதி வழங்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை ஈரான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்தியா தரப்புலேருந்து அனுமதி கொடுத்துட்டாங்க, அது இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு, ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மறுப்பு உடனே ஈரான் தரப்புலேருந்து தெரிவிக்கிறாங்க, இல்லை பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த போக்கு, இந்த பொய், இது உண்மையா பொய்யா? இல்லை, அதை பற்றிய சரியான தரம் இல்லை. ஆனால் நேற்று இந்திய ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதில் ஜெய்சங்கர் அவர்கள் அப்பாஸ் அராகச்சிட்ட பேசியிருக்கிறார். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு 3 முறை பேசியும் அவர்கள் பதில் அளிக்கவில்லை. 3 முறையோ 2 முறையோ பேசி அதற்கு பிறகு இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறதாகவும், இந்தியா ஒரு நடுநிலை போக்கோடு செயல்படுவதாக, அவர்கள் அமெரிக்காவுக்கு அழுத்தத்திற்கு பணிந்தாலும் அமெரிக்காவை எதிர்த்தார்கள்,
அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இந்திய கப்பல்கள் போகலாம் என இந்திய மீடியாக்களில் செய்தி வந்தது. ஆனால் இந்தியா நடுநிலை போக்கில் இல்லை. இந்தியா நமது நாட்டின் எப்படின்னா, நமக்கு நான் அலையன்ஸ் மூமெண்ட், அரபுகளோடு நெருக்கமாகத்தான் இருப்போம். சமீப காலமாக பாரதிய ஜனதா மோடியுடைய அரசு பெஞ்சமின் நித்தானியாகு கூடத்தில் நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள். இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே நாட்டில் போய் இது தாய் வீடு, இது என் தந்தை வீடு என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். இதை உலகம் கண்டுகொண்டு தான் இருக்கிறது. நாம் கண்டுகொள்வது மாதிரி இன்டர்நேஷ்னலில் இருக்கும். அதனால் அவர்கள் அனுமதி கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா, இந்தியாவை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. உதாரணத்திற்கு இந்தியாவோடு எல்லோருமே நல்ல நன்மையாக தான் இருப்பார்கள். ஆனால் நமக்கு அரபுகளை கைவிட முடியாது, ஆயுதங்களை வைத்து ஒன்றும் செல்ல முடியாது, டெக்னாலஜி வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த செய்தி இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என்பது தான் இப்போ ஏன் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ நமக்கு கையிருப்பு இருக்க வரைக்கும் ஓடும். அப்படி போர் முடியவில்லை என்றால் பெரும் சிக்கலை ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் நமக்கு தயாராக பேண்டமிக் தான். நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா வருகிற போது ஒரு கான்டேஜியஸ் பேண்டமிக்னு சொன்னாங்க. அது என்ன சொல்கிறது தமிழில் தெரியல. பேண்டமிக்னா என்ன சொல்கிறது, பெருந்தொற்று. அப்படிப்பட்ட ஒரு படை நோய்களைப் போல பயங்கரமான ஒரு சூழல் உருவாகிவிடும். ஆனால் அந்த அளவிற்கு இப்போ இந்தியாவுக்கு ஒரு மாதத்திற்கு நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார் மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். அதில் டைம் எப்படி கொடுத்துருக்கிறார், மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இத்தனாம் தேதி நள்ளிரவு 1 மணி 1 நிமிடம் இப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறார். நாம் அந்த அளவுக்கு அடிபணிய வேண்டுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. இந்தியா இவ்வளோ பெரிய சாவரின் போன்றவர்கள் எல்லாம் அப்படி அமெரிக்காவுடைய சொல்லை கேட்க வேண்டுமா என்று. நாம் ஸ்டாண்டாக நின்னாலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியா உலகத்தில் ஒரு பெரிய தேசம். அதனால் இப்போது நமக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், 50% ரன்னிங், அதாவது வழித்தடமே ஹெர்முஸ் தான். 50% நம் நாட்டுக்குள்ளே வரக்கூடியது ஆயில் மட்டும் இல்லை, ஃபெர்டிலைசர் வரணும், பருப்பு வரணும், எடிபிள் ஆயில் வரணும், டெக்ஸ்டைல் வரணும், எல்லாம் நம்ம நாட்டிலேருந்து ஐரோப்பாவுக்கு போகணும், அவன் நாட்டிலேருந்து வரணும், எல்லாமே இந்த ரூட்டு தான். இந்த ரூட்டு அடைச்சிட்டுன்னா ரொம்ப கஷ்டம், கடுமையான கஷ்டம்தான். நம்ம நிகழ்ச்சியின் மூலம் மக்களுக்கு பேனிக்கு ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அதுக்கான தகுதி தயாரிப்போடையும் மக்களை நம்ம, ஏன்னா இப்போ நம்ம நிகழ்ச்சியை இப்போ பார்க்குறாங்கன்னா இவங்க ஒரு போகிற போக்கில் லோக்கல் பேப்பரில் படிக்கலைன்னு தெரியும். நம்ம எல்லாமே அங்கேருந்து வர்ற செய்தி தான் சொல்கிறேன். அதுவும் ஆங்கிலமும் அரபின்னு வர்ற செய்தியை தான் நான் உங்களுக்கு தமிழில் தரேன். அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நிலவரம். பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. உலகம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சமாதானமாக வரும். சமாதானத்தை நோக்கி இப்பொழுது ஈரோப்பியர்களும் ஆகிறார்கள். இப்போ அமெரிக்காவுக்கு யாரும் ஆதரவு இல்லை. நேட்டோ படைகளும் கூட அமெரிக்காவினுடைய ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், இங்கிலாந்தும் சரி, டியூகோ கோர்சியா என்கின்ற இங்கிலாந்தினுடைய ஒரு பெரிய கடல் தளம் ஒன்று உண்டு. அதை அமெரிக்காவுக்கு கொடுக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை போன்று RAF ஃபேர்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு விமானத்தளம் உண்டு. அதையும் அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாதுன்னு அமெரிக்காவுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளையாக இருக்கக்கூடிய UK மறுத்து விட்டார்கள், ஸ்பெயின் மறுத்து விட்டார்கள், எல்லா நாடுகளும் மறுத்து விட்டார்கள். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவ்வளவு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அல்லவா, யாராவது ஒரே ஒரு நாடு, சவுதி அரேபியாவில் 15 நாடு, அரபு எமிரேட்ஸில், யூரோப்பியனில், லண்டன், பெரிய ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, எவனாவது ஒரு தாக்குதல் ஈரானை நோக்கி தாக்கியிருக்கிறார்களா? பயம், தாக்கினால் அவனும் காலி. அந்த அளவுக்கு பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறிப்போனது. இதை மாற்றியது பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்கின்ற ஒரு தனி மனிதன், உலகத்தின் பெரிய கிரிமினலாக, ஜெனோசைட், ஹீஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஜெனோசைட், இன்டர்நேஷ்னல் கோர்ட் சொல்லியிருக்கு. அவருடைய சொல்லை கேட்டு இந்த நடந்து விட்டதால் இன்றைக்கு பெரும் சிக்கலில் உலகம் மாட்டியிருக்கிறது. மக்களுடைய இந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன், இதை மக்கள் எப்படி கையாளணும், வரக்கூடிய காலத்தில் என்ன மாதிரியான ஒரு 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 நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு விஷயங்களும் மக்கள் சரிவர செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பயந்து ஒரு சில பேர் என்னங்கன்னா, ரேட்டு பெட்ரோல் ஏறிடும் அதனால் பெட்ரோல் போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க, இல்லை பெட்ரோல் தட்டுப்பாடு அதனால் பெட்ரோல் போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போவே கேஸ் புக் பண்ணுறாங்க, 25 நாள் கழித்து போனாங்கன்னா இப்போயும் புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் அவசரப்படுறது சரியான விஷயமா, இல்லை இதை நிதானமாகவே இருந்து சரி பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி நிதானமாக இருந்து கொள்ளலாம் என்று தான் நேற்று வரைக்கும் நான் நினைத்திருந்தேன். நீங்கள் சொல்வதை பார்க்கிற போது 275 நாட்களுக்கு நமக்கு கையிருப்பு இருக்கிறது.
அதற்கு பிறகு ரஷ்யாவிடத்தில் நமக்கு சரக்கு வருகிறது 1 மாதத்திற்கு. 3வது அப்பாஸ் அராகச்சியிடம் ஜெய்சங்கர் பேசியது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல்னு சொன்ன நிலை மாறி தற்போது நீங்களே ஒரு செய்தியை பதிவு செய்கிறீர்கள். அது அப்படி உண்மை இல்லை என்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் மக்களில் பதட்டம் ஏற்படுவதும் ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன் சொல்கிறது, அதாவது இதில் முன்னெச்சரிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை போன்று அவர்கள் சேமித்து வைப்பதும் சரிதான். ஆனாலும் அது எத்தனை காலத்திற்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை. நீங்கள் 10 நாளைக்கு சேமித்து வைத்துக் கொண்டீர்கள், 11ஆம் நாள் எங்கே செல்ல முடியும்? அப்போ 15 நாளைக்கு சேமித்து கொண்டால் 16வது நாளுக்கு எங்கே செல்ல முடியும்? 20 நாள் சேமித்து வைத்தால் அல்ல 1 மாதம் என்றால் 31வது நாள் எங்கே செல்ல முடியும்? அப்படி பல கேள்விகள் எழுகின்றது. இதற்கு தீர்வு என்பது சர்வதேச நாடுகளின் மத்தியில் தான் இருக்கிறதே தவிர சாமானிய மக்களால் எந்த தீர்வும் இல்லை. ஏனென்று கேட்டால் இந்தியாவில் வடமாநிலங்களில் கியூவில் நிற்கிறார்கள். நான் வருகின்ற போது வானகரத்திலே பார்க்கிறேன், மதுரவாயிலே ஒரு 100 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் கேஸை வைத்துக்கொண்டு. சென்னையில் பல பகுதிகளிலே நள்ளிரவு 12 மணி வரைக்கும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நானே நினைத்தேன், இப்படி நிற்க வேண்டிய தேவை இல்லையே அப்படின்னு நினைத்தேன். ஆனால் நிற்கிறார்கள். அதற்கு காரணம் அடிப்படைத்துவமான நம்பிக்கை தான். ஆனால் மோடி அரசு ஒரு தெளிவான விவகாரத்தை இன்னும் வெளியிடவில்லை. வெளியிட்டிருக்க வேண்டும். த நோட்டிஃபிகேஷன் மஸ்ட் ரிவீல் பண்ணணும். இவ்வளவு சிக்கல் இருக்கிறது, நீங்கள் பதட்டம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், நமக்கு சிக்கல் தீரும். ஏனென்றால் அவர்களிடத்திலே எந்த தீர்வும் இல்லை. இந்த போர் எப்போது முடியும்? நான் சொல்வதைத்தான் அவர்கள் பேசுவார்கள். ஒன்று நம்ம முடிவு மோடி அவர்கள் கையிலும் இல்லைல்ல. மோடிக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நல்ல தெரிந்தால் இந்திய காணொலிகள் மோடியை பெரிதாக விஸ்வகுரு அந்த குரு என்றெல்லாம் பூம் பண்ணுகிறார். ஒரு குருவும் இல்லை. லண்டன் செய்தியில் வருகிறது, மோடியை ஒரு பெரிய தலைவராக உலகம் பார்க்கவில்லை. ஆனால் இவர்கள் பெருசாக பார்ப்பதை போட்டு சொல்லுகிறார்கள். பார்ப்பதற்கு இவர் அமெரிக்காவை எடுத்து தான் நின்றாரா? இல்லையே. அவர்களிடத்திலே கையெழுத்து போட்டுவிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கதையை முடித்து விட்டார். அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இல்லை, வணிக வேளாண்மைத்துறை அமைச்சர், இனி அமெரிக்காவுடைய விவசாயம் செழிக்கும், காரணம் அமெரிக்காவுடைய பால் எல்லாம் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட்டுன்னு போடுறார். நாம் எதிர்த்து ஒன்று நிற்கலே, நமக்கு நிற்கிறதுக்கு அந்த திறனையும் இல்லையே. நமக்கு நம்ம நியாயத்திற்காக நிற்க வேண்டும், அதுவும் நமக்கு இல்லை. அதனால் இவருக்கு ஒரு ஃபோன் அடித்தா நிறுத்திடுவாராம். இவரை ஃபோன் அடித்தா என்னத்தை நிறுத்துவார்? மோடி ஃபோன் அடித்தா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதற்கு ஒரு வைப்ரண்ட் லீடர்ஸாக இல்லை. இவர்கள் அமெரிக்காவை பின்பற்றி கொண்டு அப்படியே கதையை போக்கி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருந்த ஆயிலை உடனே நிறுத்திட்டான். அமெரிக்கா சொன்ன உடனே நிறுத்துறான். எதுக்கு நிறுத்துறீங்க நீங்கள் கேட்குறதுக்கு வேல்யூ. அப்போது அதுக்கு என்னென்னா நமக்கு பயம், நமக்கு பிஸ்னஸ் போயிடும், அது போயிடும், இது போயிடும், நம்மளை மிரட்டுறான், ஏதாவது ஒன்று சிக்கலாயிடும். அவன் பயப்படலை, அவன் நின்னான். புரியுதா? அதனால் விஸ்வகுருவும் இல்லை, குரு விஸ்வவும் இல்லை. குரு சிஷ்யனாக இருக்கிறார். அவர் குரு, இவர் சிஷ்யன். குரு விஸ்வகுரு ஒன்றும் இல்லை. சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். இவர் மோடி மேட ஸ்டேட்மெண்ட். ஐயா 2013 நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்னீர்கள், இதையும் சொல்லிடுறேன், நீங்கள் போடுங்க. நான் ஆட்சிக்கு வந்தால், அன்றைக்கி மன்மோகன் சிங்குடைய ஆட்சி, நான் ஆட்சிக்கு வந்தால் 55 ரூபாய்க்கு மேலே நான் டாலருடைய மதிப்பை கூட மாட்டேன், 60 ரூபாய்க்குள்ளே வைப்பேன். இன்றைக்கி நேற்று மாலை 3:30 மணிக்கு பார்க்குறேன், 93 ரூபா ஆயிட்டு. 92 ரூபா 32 பைசா. இந்திய மதிப்பிற்கு அமெரிக்க டாலருடைய வீழ்ச்சி 92 ரூபா 32 பைசா. அப்போ நீங்கள் சிந்தி பண்ணி பாருங்கள். சின்ன உதாரணம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் இந்திய மதிப்பு 50 ரூபா, 52 ரூபா, 55 ரூபா, 60 ரூபாய்க்குள்ள. 10 வருஷத்துக்கு அப்புறம் 2013, இன்னைக்கு 2026. அப்படின்னாலும் 13 வருஷம். இந்த 13 வருஷத்தில் மோடி அரசு வந்த உடனே 55 ரூபா கொடுத்து ஒரு டாலர், இப்போ வெளிநாட்டில் ஒரு டாலருக்கு ஒரு பொருளை நம்ம வாங்கினா 55 ரூபா கொடுத்தா அந்த ஒரு டாலருக்கு அந்த பொருளை தருவான். இப்போ 13 வருஷத்தில் அதே பொருளை 95 ரூபா 93 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ சொல்லுங்கள் மக்களே, டாலருக்கு எதிராக சொல்லலை, 55 ரூபா கொடுத்து வாங்குகிற வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு கண்ணாடியை அல்லது ஒரு வாட்சை இப்போது மோடி 13 வருஷத்தில் 95 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இது என்ன வளர்ச்சி? அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு இருக்கும். அப்புறம் பக்கடா போட சொல்கிறார். இது என்ன வளர்ச்சி? சொல்லுங்கள், இது என்ன வளர்ச்சி?
எல்லாம் டிமானிட்டைசேஷன் பண்ணீங்க, 50 நாளில் அவனுக்கு வெற்றியை காணுவீங்க. என்ன வளர்ச்சி? 60 ரூபா 70 ரூபா விற்கக்கூடிய பொருட்கள் இன்றைக்கி 150 ரூபா விற்கிறது எடிபிள் ஆயில். என்ன வளர்ச்சி? இன்டர்நேஷனல் IMF சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு சொல்கிறாங்க, இந்தியா வந்து பொய்யான செய்தி சொல்லிட்டு இருக்காங்க 4%. என்ன வளர்ச்சி? வெறுப்பு தானே உங்களுக்கு வளர்ச்சி. அவனை பிரிக்க வேண்டும், இவனை பிரிக்க வேண்டும், கட்சிகளை உடைக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதை தூரை தள்ளிவிடுங்க. இதுதான் முக்கியம். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அரசாங்கம் சொல்ல தவறி இருக்கிறது. சாமானிய மக்களாகிய நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பயம் வரும். 500 ரூபாய்க்கு டேங்கரை போட்டு வைங்க. நேற்று என்னட்டே சொன்னாங்க, வீட்டில் ஃபுல் பண்ணுங்க சார், நீங்கள் போகிறதுக்கு சிக்கலாயிரும் அப்படின்னா. நானே ஃபுல் பண்ண ஒரு 1000 ரூபாய்க்கு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்போ நானும் பயத்தில் தானே இருக்கிறேன், நீங்களும் பயத்தில் தானே இருக்கிறீங்க. அப்போ நமக்கு வந்து நின்று போய்விட்டால் நானும் ஸ்டுடியோவுக்கு வர முடியாது. ஆமாம். ஆக மக்கள் பயப்படுவது ஒன்றுமில்லை. இது இன்னும் செல்ல 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 கொதிநிலை வரும். செல்ல செல்ல அடிதடி நடக்கும். குறித்து வைத்துக்கள். அடுத்த காணொலியிலே சொல்லுங்கள். ஒருவேளை இன்னும் அரசாங்கம் தெளிவுபடுத்தவில்லை என்றால், போர் உச்சபட்சத்தில் இருந்தால், ஒவ்வொரு பெட்ரோல் பம்புக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் போட வேண்டும். இப்பொழுது பல இழுத்து மூடி இருக்கு. தகராறு வந்துடும். ஒருத்தன் முன்ன போவான், ஒருத்தன் பின்ன வருவான். மொத்தத்தில் பெரிய குழப்பம். இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க மத்திய கிழக்கு எவ்வளோ முக்கியமான நாடுகள் என்பதை. இதுதான் இன்னைக்கு செய்தி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுக்கான இந்த உலக அரசியலை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி ரச்சாரியா.